अस्सलामुअलैकुम हाय गाइस वेलकम टू மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கேன் நம்புறேன் புதுசா யாராவது என்னோட சேனலை பார்த்துக்கிட்டீங்கன்னா பாருங்க என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம் மறக்காம உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலயே ஆல்ங்கற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிருங்க இன்னைக்கு என்ன வீடியோஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆட்டோ எடுக்கலாம்னு இருக்கோம் அதுக்காக தான் இப்போ வந்து ஷோரூம் போயிருக்கோம் இப்போ நம்ம என்ன ஷோரூம் போயிருக்கோம்னா பஜாஜ் தான் போயிருக்கிறோம் நாள் இனிய நாள்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் எனக்கு இந்த நாள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஷோரூமில் நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து ஒன்று டிவிஎஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பஜாஜ் ரெண்டுமே நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டு குவாலிட்டி தான் எதுவுமே பிடிக்கலன்னு சொல்ல முடியாது அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பைக் எடுத்தது டிவிஎஸ் ஷோரூமில் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு பைக் எடுத்தோம் இப்போ வந்து கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் ஆயிடுச்சு எங்களுக்கு வந்து பைக்னால என்ன ப்ராப்ளமும் வந்ததில்லை இப்போ வந்து டிவிஎஸில் ஆட்டோ எடுக்கலாம் தான் இருந்தோம் ஆனால் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு நம்ம வந்து ஜாமான் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்டோரேஜ் அதிகமாக தேவைப்படுது நம்ம லக்கேஜ் அதிகமாக கொண்டு போவோம் நம்ம கடையில் உள்ள ஜாமான்களை வந்து கொண்டு போய் தான் வீட்டில் கொடுப்போம் அதனால் கொஞ்சம் ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு தேவைப்படுச்சு அதனால் சின்ன ஷேர் ஆட்டோ மாதிரி இருக்குது பஜாஜ் மேக்ஸிமா எடுத்திருக்கிறோம் இப்போ நம்ம இதெல்லாம் எடுக்கிறது பெருசு இல்லை நம்ம வந்து ஃபினான்ஸ் போட்டு தான் எடுத்திருக்கிறோம் அதை வந்து நம்ம கரெக்டாக கட்டி முடிக்கணும் எனக்கு வந்து மனசில் கொஞ்சம் கவலை இப்போ வண்டி வாங்குறது பெருசு இல்லை நம்ம வந்து அந்த வாங்கினதை அந்த வாங்கின மாதிரி அந்த கடனையும் கழிச்சிடனே நம்மளுடைய வண்டி நம்மளுக்கு மட்டும்தான் சொந்தம்ங்கிற மாதிரி அது மாறனே அதை நினச்சி மனசில் கொஞ்சம் ஃபீலிங் இருக்குது இன்ஷா என்னுடைய கடன் கஷ்ட நஷ்டம்லாம் கழிகிறதுக்கு நீங்களும் துவா செய்யுங்க அதே மாதிரி உங்களுக்கு நல்வழி கிடைக்க நானும் துவா செய்கிறேன் வந்து ஜவுளி சம்மந்தப்பட்ட சாமான் நம்ம வண்டியில் கொண்டு போய் நம்ம விற்கிறது அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டோரேஜ் அதிகமாக உள்ளது தான் தேவைப்படுது நாங்கள் வந்து ஈகோ எடுக்கலாம் தான் இருந்தோம் ஆனால் ரேட் தான் எங்களுக்கு ஒத்து வரலை செகண்டில் பார்க்கலான்னு பார்த்தா 5 lakhsக்கு மேலே தான் வந்துச்சு 5 lakhs ஓகே தான் எனக்கு ஆனால் கிடைச்சது பூரா 6 lakhs இந்த மாதிரி தான் கிடச்சிச்சு 5,75,000 அந்த மாதிரி கிடச்சிச்சு அதனால் வந்து சரி வேணாம் கடன் நம்ம வாங்குறது பெருசு இல்லை அது வாங்கின மாதிரி கொடுக்கணும் அதனால் எனக்கு அது ஓகே அப்படலை சரி வேணாம் நம்ம வந்து செகண்டில் வாங்குறத விட நம்ம அதை என்னத்தையே விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு தான் நான் இப்போ வந்து ஆட்டோ எடுத்தேன் இன்ஷா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பைக் எடுத்து 5 பைக்கு எங்கள் வீட்டில் எந்த பொருளுமே கிடையாது ஃபஸ்ட்டு நாங்கள் எடுத்தது பைக்கு தான் அதுவும் நாங்கள் ஃபைனான்ஸ் தான் போட்டு எடுத்து எங்களோட அந்த கடன்லாம் முடிஞ்சிருச்சு இன்ஷா 5 இயர்ஸ்க்கு அப்புறம் எல்லாம் எங்களுக்கு 2ஆவதாக கொடுத்துருக்கிறது தான் இந்த ஆட்டோ இது பெரிய கிஃப்ட்டு தானே இப்போ வந்து நம்ம வந்து நினச்சி பார்க்க முடியாத ஒரு இடத்துல இருந்தோம் இப்படிலாம் நம்மளுக்கு கிடைக்குமாங்கிறது நம்மளுக்கு தெரியாது அந்த ஒரு கஷ்டத்தில் தான் இருந்தோம் அல்லாஹ்வுடைய கிருபையால் இந்த அளவுக்கு நம்மளுக்கு முன்னேறி வந்திருக்கோம் நம்மள மாதிரி கஷ்டப்படுறவங்க எல்லாருமே முன்னேறணும் இதே மாதிரி கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது எல்லாருமே நல்லா இருக்குன்னு ஒரு லெவலுக்கு மேலே கஷ்டம் யாராலையும் தாங்க முடியாது அந்த மாதிரி அளவுக்குலாம் கஷ்டம் எனக்கு இருக்குது அதையெல்லாம் தாண்டி தான் நான் வந்திருக்கிறேன் மனசில் ஆனால் இன்னுமே நிறையா கவலைகள் கஷ்டங்கள் இருக்குது அதையெல்லாம் தாண்டணுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்து அதையே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வாழ முடியாது அதனாலே நான் வந்து கஷ்டம் இருக்குது கவலை இருக்குது எல்லாத்தையும் ஓரமாக வச்சுருவேன் லைஃப்பில் எப்போவுமே சந்தோஷமாக இருக்குன்னு அப்போ தான் நம்மளுடைய கவலைகளை மறக்க முடியுங்கிறதுக்காகத்தான் நான் வந்து எப்போவுமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக வந்து ட்ராவல் பண்ணிடுவேன் எனக்கு கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ்ட் ஆகும் அப்படி வெளியில் போனோம்னாங்கிறதுக்காக தான் நம்ம வெளியில் போனோம்னாலே நம்மளுக்கு மைண்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வெளியில் போயிடுறது ஃபுல்லாக கஷ்டம்ட்டு தான் எதுவுமே பார்க்க முடியல எதுவுமே போக முடியல எங்கேயுமே போனதில்லை அதனால சரி அப்படி நம்ம பிள்ளைகளும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எல்லா இடத்தையுமே காமிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே பசங்க பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் காமிச்சிடுறது முக்கால்வாசி பார்த்திங்கன்னா நம்ம வந்து தனியாக நம்ம வந்து இப்போ ஒரு வண்டி எடுத்து போனோம்னா நம்மளுக்கு வந்து செலவு வந்து நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது கட்டுப்படுத்தவும் முடியாது நம்மளுக்கு கட்டுப்படியே ஆகாது நான் எப்போவுமே ஷேர் பண்ணி தான் நாங்கள் போவோம் அதுக்காக வண்டி நிறைஞ்சி வலிகிற அளவுக்குலாம் நாங்கள் போக மாட்டோம் இப்போ 15 பேர் போகிற வண்டியை எடுத்து 15 பேர் நாங்கள் கரெக்டாக போவோம் அதுக்கு மேலே போக மாட்டோம் சின்ன பசங்களையும் சேர்த்து தான் 15 பேர்னா 15 பேர்னு போவோம்
சின்ன பசங்களாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து லாங் போகும்போது நம்மளால் மடியில் வச்சுக்க முடியாது. அவங்கள வந்து தனியாக சீட் கொடுத்து தான் கூட்டிகிட்டு போக முடியும். அதனால் நம்ம வந்து பெரிய வண்டியாக தான் எடுத்து போகிறது. அப்போ நம்ம ஷேர் பண்ணும்போது இப்போ நம்ம 20,000 ப்ரைஸ் வர ஊருக்கு நம்ம போனோம்னா எப்படியுமே சின்ன வண்டி எடுத்து போனோம்னாலே நார்மலாக வந்து 12,000 15,000 குறைஞ்சி போக முடியாது. அதனால் நாங்கள் எப்போவுமே பெரிய வண்டியை எடுத்து ஷேர் பண்ணிக்குவோம். ஆளுக்கு 5,000 6,000 அதுக்கு மேலே எங்களுக்கு வந்ததில்லை. அப்போ நம்மளுக்கு வந்து எந்த ஊருமே கஷ்டமாக தெரியாது, பார்க்குறதுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். அது போயிடுறது. 5,000 இருந்தால் நாங்கள் ஒரு மந்த்துக்கு குடும்ப செலவே பார்த்துருவோம். நாங்கள் எப்படி போய் பார்க்க முடியும்னு சொல்லாதீங்க. 5,000 இருந்தாலும் குடும்ப செலவு பார்த்துடலாம், 50,000 இருந்தாலும் குடும்ப செலவு பார்க்கலாம்னா. ஆனால் நம்ம வந்து எடுத்து வச்சு தான் நம்ம போகணும். நாங்கள் 1 இயருக்கு தேவையானதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஸ்டார்டிங்லேயே நான் சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிருவேன். பசங்களுக்கு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலில் வந்து எக்ஸாம் முடிஞ்சதோட முழு பரீட்சைன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் முழு பரீட்சை முடிஞ்சதுக்கப்புறமா பசங்களுக்கு வந்து 1 மந்த்துக்கு மேலே லீவ் விடுவாங்கள்ல, அந்த மாதிரி டயத்தில் தான் நாங்கள் வந்து பொதுவாக இந்த மாதிரி லாங் டூர்லாம் கிளம்புவோம். அதுக்கப்புறம் இடையில நம்ம அப்படி போனாலும் கிடைக்கிறது ஒரு நாள் தான். காலையில் போயிட்டு மத்தியானம் வரப்பில், மத்தியானம் போயிட்டு சாயங்காலம் வரப்பில், அந்த மாதிரி ஒரு டூர் தான் பிளான் பண்ணி போவோம். சொல்லப்போனால் பசங்களோட அதிகமாக அந்த மாதிரி போனதில்லை, நாங்கள் தான் போனோம் அப்படி போவோம். பசங்க வந்து லாங் டூர் மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும். ஏன்னா பக்கத்தில் உள்ளதில் தான் போகிறதுக்கு அவங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, போக முடியாது. லீவ் டைமாக இருந்தால் போவோம், எப்போயாவது கூட்டிகிட்டு போவோம் அவங்க லீவ் டயத்தில். நாங்களும் அதிகமாக போக மாட்டோம், பசங்களோட போனால் தான் நான் போவேன், இல்லைன்னா அதிகமாக போக மாட்டேன். அதிகமாக பசங்க எல்லாம் போனால் அது என்ன ஊருன்னு பார்த்தீங்கன்னா ராம்நாடு மட்டும்தான். சரி, அப்படி இருக்க போகும்போது நம்ம ஒரு வண்டி எடுத்தால் நம்ம அது எல்லாமே நம்ம வந்து ஈக்குவல் பண்ணி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் வண்டி எடுக்க நினச்சது. கடைசியில் நம்மளுக்கு வந்து இந்த இதை நம்ம கேட்டது ஒன்று கிடைச்சது ஒன்றுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். இதுவே அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷம். இதுவே அல்லாஹ்வுடைய பரிசு தான். இதுவே அல்லாஹ் எதுக்கு வழங்கின கூலின்னு எனக்கு தெரியலை. அதுக்கு நான் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லணும். ஃபஸ்ட்டு அல்ஹம்துலில்லாஹ் வண்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. என்னுடைய அக்கா பையனுங்க 2 பேரும் வந்திருந்தானுங்க. அப்புறம் நாங்கள் எல்லாருமா போய் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நெக்ஸ்ட் டே எடுத்த வீடியோ. நாங்கள் வந்து டியூஸ்டே வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இங்கே வந்து நம்மளுக்கு வந்து பெட்ரோல் தான் போட்டு தராக. நம்ம வந்து சிஎன்ஜி கேஸ் எடுத்திருக்கோம். நம்மளுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாலாந்தரவை தான். அப்போ நம்ம கேஸ் போடுறதுக்கு வாலாந்தரவைக்கு தான் போய் ஆகணும். சரி, வண்டியை எடுத்துகிட்டு கேஸ் போட போகலாம்னு சொல்லிவிட்டு அங்கே பெட்ரோல் மட்டும் போட்டுக்கிட்டு ராம்நாட்லேருந்து ஊருக்கு வர்றதுக்கு நாங்கள் கேஸ் போட போனோம். கடைசியில் பார்த்தா கேஸ் போட போன இடத்துல கேஸ் லீக் ஆகுது. சொல்லிட்டாக என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் எங்களுக்கு சொல்லிடுங்க, ப்ராப்ளம் நீங்கள் சொன்னால் தான் உங்களுக்கு வண்டி ஓட்டே தெரியுதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அது விளையாட்டுக்கு சொன்னாரோ உண்மையாக சொன்னார் என்னன்னு எனக்கு தெரியல. அதோட கேஸ் லீக் ஆகும். சிஎன்ஜியில் சொன்னாங்க நாளைக்கு கொண்டு வாங்க, நாங்களே சரி பண்ணி தரோம்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நாங்கள் நினைச்சோம். உடனே கால் பண்ணோம் கம்பெனிக்கு, பார்க்க முடிஞ்சால் பாருங்கக்கா, அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் என்ன செஞ்சிட்டோம், நெக்ஸ்ட் டே இது வந்து ஃப்ரைடே மார்னிங் வந்து சரி நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஜும்மா வேறு எடுக்குது, நேரத்தோடு போயிட்டு வந்துடலாம், இல்லைன்னா ஈவினிங் போகலான்னு பார்த்தா சரி அதை சரி பண்ணிவிட்டு வந்துட்டா தான் அந்த ஈவினிங் வேலை இருக்குது கடையில் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு மார்னிங் நேரத்தோடு கிளம்பியாச்சு. லஞ்சு செஞ்சு வச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் எடுத்து நம்ம வந்து கறி குழம்பு வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். அங்கே போயிட்டோம், நேரத்தோடு நாங்கள் அங்கேருந்து போயிட்டோம். போனதோட என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஎன்ஜியில் பார்த்துட்டு இல்லை புது வண்டியாக இருக்குது, இன்சூரன்ஸ்லாம் க்ளைம் பண்ண முடியாது, எதுவும் ஒரு ப்ராப்ளம்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் நேராக அங்கேயே போயிருங்க கம்பெனிக்குன்னு சொல்லிட்டாங்க. அதோட நாங்கள் பஜாஜ் ஷோரூமுக்கு போயிட்டோம். ஒரு 5 மினிட்ஸ் கூட இருக்காது, உடனே ரெடி பண்ணி தந்துட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இப்போ வந்து கேஸில் தான் ஓடுது. அதோட நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். கொஞ்சம் வந்து ராம்நாட்டில் வேலை இருந்துச்சு, ஆனால் நம்ம வந்து சரி நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலாம், பசங்க லீவாக இருக்காக, ஜும்மா இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் உடனே வந்துட்டோம். காக்கி சட்டை மட்டும் ஒன்று எடுத்துக்கிட்டு ஊருக்கு வந்துட்டோம். குரல் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஃபீவர் வராப்பில் இருக்குது, அதனால தானே என்னென்னு தெரியலை. புதினா மல்லி வந்து வாடினாப்பில் இருந்துச்சு. நேற்று தான் வாங்கிட்டு வந்தது, நான் வந்து பையிலே வச்சுட்டேன், அப்படியே கொஞ்சம் வதங்கினாப்பில் போயிடுச்சு. மல்லி புதினாவை பொறுத்த வரைக்கும் முதல் நாள் நம்ம வாங்கியிருந்தோம்னா அப்படி வாடி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணியில் வந்து நம்ம ஒரு 10 மினிட்ஸ் போட்டு வச்சோம்னா நம்ம எப்படி ஃப்ரெஷ்ஷாக வாங்கினோமோ அந்த மாதிரியே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிற பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோம்னா அது அப்படியே 1 வீக்குக்கு மேலே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். நான் எப்பவும் அப்படி தான் வைப்பேன். நேற்று மறந்துட்டேன், அதனால கொஞ்சம் இதாகிடுச்சு. இது எப்படி தாளிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலம் எல்லாம் போட்டு வெங்காயம், தக்காளி, உப்பு தேவையான அளவு சேர்த்து புதினா மல்லி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. நான் தக்காளி போடும்போதே உப்பு சேர்த்துக்குவோம், அப்போ தான் தக்காளி சீக்கிரம் வேணும்னு சொல்லிட்டு. அப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மட்டன் மசாலா எல்லாம் சேர்த்து கறியும் சேர்த்து நல்லா கிளறிக்குங்க. கொஞ்சமாக நெய் சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு கறி மசாலா தூளும் சேர்த்துக்குங்க. அவ்வளோதான். தேவையான அளவு தண்ணி சேர்த்து 6 விசில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 2 விசிலுக்கு வந்து உருளைக்கிழங்கு போட்டு இறக்கிக்குவேன். நம்ம வீட்டு கறி குழம்பு அவ்வளோதான் ரெடியாக ரொம்ப சூப்பராக இருக்கும்.
கறிக்குழம்பு மசாலா வந்து எங்கள்கிட்ட கிடைக்கும். வேணும்னா நாங்கள் ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மசாலா பார்த்திங்கன்னா கனவா, இறால், கிரேவி எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாம். சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு எல்லாத்துக்குமே போடுற ஒரு மசாலா தான். தக்காளி சூப்புன்னு சொல்லுவோம்ல, முட்டை குழம்புன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். வேணால் காண்டாக்ட் நம்பர் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணு. வர வர என்னமோ உளறன்ல, எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. வீடியோ எடிட் பண்ணும்போது பல டென்ஷன். சரி நீ கட் பண்ணக்கூடாது, நம்ம இப்படி தான் வீடியோ எடிட் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு போடுவோம், அதை வந்து ரெகுலராக இப்படி தான் பண்ணுறோங்கிறது உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு நான் அப்படியே போட்டிருக்கேன் அந்த தடவை. அப்புறம் பார்த்திங்கன்னா பொண்ணு வந்து மட்டன் சாப்பிட மாட்டா. அதனால் அவளுக்கு வந்து முட்டை வந்து அவிச்சு வச்சுருந்தேன். அவிச்ச முட்டை மட்டும் எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சேன், கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி மசாலா போட்டு பொரிச்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. அதனால் கொஞ்சமாக மசாலா சேர்த்து அதை ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். முட்டை மசாலா கிரேவி. பையனும் மட்டன் சாப்பிட மாட்டான். ஒரு சில நேரத்தில் நான் தெரியாமல் தான் கொடுப்பேன். மட்டனை சாப்பிட்ருவான்னு தெரியாது. ஈரல் சாப்பிடுவான், மட்டனில் உள்ள ஈரல் இதெல்லாம் சாப்பிடுவான். ஆனால் இன்றைக்கின்னு பார்த்து ஈரல் எதுவுமே இல்லை. சரி ஒரு வகையாக எப்படியாவது கொடுத்துடலான்னு பார்த்தா கடைசியில் சாப்பிடவே இல்லை. அக்காவும் தம்பியுமா முட்டை ஃப்ரையவே தொட்டுக்கிட்டு சாப்பிட்டுட்டாங்க. உரைக்குதுன்னு சொல்லிட்டான். நான் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்திங்கன்னா, எப்போவும் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்ப்பேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வந்து என்னென்னு சொல்கிறது, சில்லி பவுட்ரு அதை வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டேன். அதனால பசங்களுக்கு கொஞ்சம் உரைச்சிருச்சு. நல்ல வேலை ஜூஸ் கலக்க சொன்னேன். பொண்ணுட்டு ஜூஸ் கலக்கி வச்சுருந்தேன். அவன் ஜூஸ் ஒரு முடக்கு, சாப்பாடு ஒரு வாய் அப்படி தான் சாப்பிட்டான். கடைசியில் ஒரு வாய் ஏதோ சாப்பிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு சரி வண்டி ஓட்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை எடுத்துகிட்டு இப்போ வந்து நாங்கள் வெளியில் போயிருக்கோம். சரி ஆட்டோ எடுத்து பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணி பார்த்தாக. அப்புறம் வந்து டிரைவிங் முடிச்சுட்டு எங்கள் ஊர் கடலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடலுக்கு போயாச்சு. கடல் வந்து ஒரு 5 நிமிஷம் தான் பார்க்கல, ஏன்னா நாங்கள் போயிடலாம், பழகத்தான் போனது. ஆனால் என்னுடைய பையன் வந்து நான் கடலை வந்து பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லவும் சரி ஒரு 5 நிமிஷம் கடலை காமிச்சிட்டு போவோம்னு சொல்லிட்டு கடற்கரைக்கு வந்திருக்கோம். இல்லை அப்படி தான் பொண்ணையும் கூட்டிகிட்டு ராம்நாடு போகலான்னு இருந்தோம். கடைசியில் சிஎன்ஜியில் பார்த்து தரேன்னு சொன்னோன்னா நம்ம வாலாந்தரவைக்கு தானே போகிறோம், ஈவினிங் போகும்போது பொண்ணை கூட்டிகிட்டு போகலாம், அவளுக்கு பீரோ வாங்கி கேட்டுட்ருக்கா ரொம்ப நாளாக. சரி வாங்குவோம்னு சொல்லிட்டு போகலான் இருந்தேன். கடைசியில் பார்த்தா எங்களால் போக முடியலை. எப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎன்ஜியில் வந்து வேலை பார்க்க முடியாதனால நேராக பஜாஜ் ஷோரூம் ராம்நாடு போயிட்டோம். இனி வந்து மறுபடியும் ஈவினிங் போக முடியாதுல்ல, அதனாடி போகலை, திரும்பி வந்தாச்சு. இன்ஷால்லாம் நாளைக்கு கூட்டிகிட்டு போகிறோமா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது மாதிரி கடலுக்கு போகணும்னு சொன்னால் சரி ஈவினிங் கடலுக்கு போகலான்னு சொல்லியிருந்தேன். கடைசியில் பார்த்தா நம்மளுடைய நேரம் நம்ம வந்து வண்டி பழக போன இடம் வந்து கடற்கரை. அதனால் கடற்கரைக்கு மறுபடியும் வந்து அவளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு நேரம் இல்லை. என்ன கொஞ்சம் வந்து எதுக்கு பழக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இப்போ வண்டி ஓட்டி கிட்டத்தட்ட 7 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. கொஞ்சம் டச்சு விட்டு போயிடுச்சுல, அதனால் எடுத்ததும் ஓட்டிட முடியாதுல்ல, பழகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணதுக்கப்புறம் பண்ணலாம், இப்போ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா சடனாக எடுத்துகிட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா என்ன செய்ய முடியும், அதனால வேணான்னு சொல்லிட்டேன். என்னுடைய அக்கா பையன் தான் இப்போ வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கு. எனக்கு வந்து அது எப்படி சொல்லணும்னு தெரியல. வண்டி ஓட்டுறாங்க, ஆனால் அது நம்ம பஸ்ட்டுக்கு சிக்கனுக்கு என்னமோ சொல்லிக்கிறாங்க. அது வந்து போடுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி இன்ஷால்லா கொஞ்சம் கொஞ்சமாக தானே எடுக்க முடியும், இன்றைக்கி தானே எடுத்துருக்கோம் வண்டி, இன்ஷால்லா எப்படியும் 1 வீக்கில் பழகிடுவாங்க நான் நினைக்கிறேன். அவசராக 2 நாளில் எடுத்துடலாம், இதுக்கு ஏன் 1 வீக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்ஷால்லா அல்லா தான் எல்லாத்துக்குமே நல்ல வழிகாட்டுன்னு. கடற்கரை பார்த்தாச்சு. எங்கள் ஊர் கடற்கரை இதுதான். கடற்கரை எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நிறைய குட்டி குட்டி சிப்பியாக கிடந்துச்சு. அவளும் அப்படியே வந்து மண்ணுக்கு தண்ணி கடலில் அரிச்சிட்டு உள்ளாக்க போனதுக்கப்புறமா அது மண்ணுக்குள்ளே அழகாக குட்டி குட்டியாக பூந்து போகிறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு கடல். என்னோடய பையன் அந்த வீடியோஸ் எடுத்து தந்தான். நான் வந்து எங்கள் ஊர் பீச்சுக்கு வந்து அதிகமாக போனதில்லை. பக்கத்துலேயே இருக்கிற பனைக்குளம் பீச்சு அங்கே தான் போவேன். ஏன்னா எங்கள் வீட்டு ஆளுக்கு அங்கே தான் இருக்காங்க. எங்கள் மச்சான்லேருந்து அவங்க ஒய்ஃப்லேருந்து சிஸ்டர்ஸ் எல்லோரும் அங்கே இருக்காங்க. அதனால் நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அங்கேருந்து தான் போவோம். இங்கே வந்து நான் அதிகமாக போனதில்லை. பெருநாளைக்கு போவோம், அதுவும் நான் வந்து வருஷம் பெருநாளைக்கு கண்டிப்பாக போகணுங்கிற மாதிரி போக மாட்டேன். எப்போ தான் போவோம், பசங்க ரொம்ப அடம் முடிச்சா. அதனால ரெகுலராக எதுக்கும் போக மாட்டேன். நம்ம ஊர் கடல்லையுமே நாங்கள் போய் காலெலாம் நினச்சதில்லை. ஏன்னா நாங்கள் நைட்டில் தான் போவோம். பெரும்பாலும் 10 மணிக்கு போயிட்டு 2 மணி 12:30 மணி இந்த மாதிரி வருவோம். அதனாடி கடலில் கால் வச்சதில்லை. இருட்டில் தான் போயிருக்கேன், கடலை பார்க்கவும் இல்லை. அதனால எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. இவ்வளோ கப்பலோடு பார்க்கும்போது எங்கன்னாங்க இப்படி இவ்வளோ கடலில் கப்பல் கிடக்குது அப்படின்னு கேட்டேன். எப்பவும் இப்படி தானே இருக்குது, இன்றைக்கி தானே பார்க்குறேன்னு கேட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், நிறையா இருக்குது. ஆனால் வாய்ஸ் கொடுக்க வந்து வீடியோஸ் இல்லை. ஓகே பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.